ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது டியூஸ்டே ஈவினிங். காலையில் 11 மணிக்கே சுண்டல் ஊற வச்சுருந்தேன். குழந்தைங்க ஈவினிங் வந்து அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு ஒரு 4 மணி பக்கம் அதை வந்து கழிஞ்சு எடுத்து அடுப்பில் வச்சுட்டு விசில் விட்டு வச்சுருந்தேங்க. 4:45க்கு ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அப்போ வந்து அதை தாளித்து கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கூடவே நான் வந்து வெள்ளை அவல் எடுத்து ஒரு தடவை கழிஞ்சிட்டு தண்ணி வடித்து வச்சுருந்தேன். அதுவும் நல்லா பொழு பொழுன்னு ஊறி வந்திருந்தது. சுண்டல் தாளித்து கொடுத்துட்டு, தாளித்து கேட்குறாங்களோ எப்படி கேட்குறாங்களோ அந்த மாதிரி கொடுத்துட்டு அவளை வந்து சர்க்கரையும் தேங்காயும் போட்டு கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஊற வச்சுருந்தேங்க. அதே மாதிரி வந்தோடனே அந்த நல்ல பொழு பொழுன்னு சூப்பராக வந்திருந்தது அவள். ஆனால் அதை எடுக்கிறதுக்குள்ளேயே பாப்பா சர்க்கரை போட்டு கலந்துட்டா. சுண்டல் வந்து தாளித்து கொடுக்க சொல்லியிருந்தாங்க. அதனால் சிம்பிளாக ஒரு தாளிப்பு, எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம், மிளகாய், பச்சை மிளகாய் போட்டுட்டு சுண்டலில் தண்ணி வடித்து அதில் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டு தண்ணி சுண்டினதுக்கப்புறமா கொஞ்சமாக தேங்காய் திருவி போட்டு கொத்தமல்லி இலையும் போட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். தேங்காய் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் தேங்காய் வந்து நம்ம சேர்த்துக்கணும். அப்படியே சேர்க்கக்கூடாது, ஏன்னா அது நல்லது இல்லைன்னு சொல்லுவாங்க. இப்போ 2 பேர்த்துக்கும் ஆளுக்கு பாதி ஷேர் பண்ணி போட்டு கொடுத்துட்டு சுண்டல் ரெடி ஆகிறதுக்குள்ளேயே அவள் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டாங்கங்க. இப்போ சுண்டல் மட்டும் நான் போட்டு கொடுத்துட்டேன். இத்துடன் இந்த விளாக் முடிவடைகிறது. இன்னொரு விளாகில் சந்திக்கிறேன். டாடா, பாய்.